அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பிடிச்சமான இளநீர் பாயாசம், வெயிலுக்கு இதமான இளநீர் பாயாசம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இளநீர் எடுத்துக்கிறோம், அது தண்ணி தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் என் ஹஸ்பண்ட் வெட்டினாங்க இளநீ. அது எப்படின்னு ஒரு டேக் காட்டியிருக்கேன். இளநீர் ரொம்ப நல்லது, நல்லா ஒரு ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சி எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே குடிக்கலாம். மோரோவர் இந்த வெயில் காலத்தில் இளநீர் குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ இளநீர் எடுத்துக்கோங்க. ஆனால் வெளியில் ரேட்டாக தான் இருக்குது. நாங்கள் தேங்காய் தோப்பு வச்சுருக்கனால நிறையா இளநீர் எடுத்தோம், அதில் கிடச்சிது. இப்போ தனித்தனியாக அதோட தேங்காயெலாம் எடுத்து வச்சுக்கிறோம். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். சிலது இலசா இருந்துச்சு, சிலது ரொம்பலாம் இலசா இல்லை. அந்த காயை தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நிறைய எடுத்துக்காங்க. இது ரொம்ப நல்லது, நம்ம நார் சத்து இருக்குது இந்த தேங்காயில். தண்ணி தனியாக எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலசா இருக்கிறதெல்லாம் இந்த இளநீரில் போட்டிருக்கேன். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த இதில் திட்டாக இல்லாமல் இருக்கும். இது காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். இப்போ தான் காய்ச்சினேன். இது சேமியா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீனி தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய், அப்புறம் நெய், இதுதான் எடுத்துருக்கோம். இப்போ இது இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் ஊற்றினது தான் எடுக்கலை. நெய் ஊற்றிட்டு இந்த சேமியா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நல்லா எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம ஒரு இதில் கிணத்துல மாற்றிக்கலாம். அப்புறமா போடணும். ஸோ இதிலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் ஊற்ற போகிறேன். இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றிக்காங்க. இது காய்ச்சின பால். ஸோ அதனால் இப்போ தான் காய்ச்சினன்றனால அந்த தேங்காய் இருக்குல்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகணும். இதில் ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அந்த மாதிரி பச்சை ஸ்மெல் இல்லாமல் போகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா நமக்கே தெரியும், ஒரு பிசுபிசுப்பான ஒரு தன்மை வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீனி எடுத்துக்கிறோம். நான் எவ்வளோ சீனி எடுத்திருக்கேன்னா, ஒரு 6-7 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் 4 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டு கிண்டிக்கணும். இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போது நான் காய்ச்சின பால் ஊற்றினேன், அதனால் ஸோ டக்குன்னே வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா கொதி வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காய்ச்சாத பால் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் அந்த இதை போடணும். இப்போ சேமியா போட்டாச்சு. சேமியா போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்காங்க. அப்புறம் நான் நெய்யில் தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இது வச்சுருக்கேன். திராட்சை என்ன திராட்சைனா கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த இளநீ இந்த வழுக்கன்னு அந்த இலசா இருக்க தேங்காய் சொன்னோம்ல, அதை இந்த மாதிரி லைட்டாக இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது அதில் போட்டுருங்க. அதை எடுத்து தனியாக அந்த ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதை போட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இளநீர் பாயசத்துன்றக்காக அந்த போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ண ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். டேஸ்ட் பாருங்கள். இப்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டோம். அவ்வளோதான் என்னோடய இளநீர் பாயாசம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.